மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Chain rule theorem. Let f and g be functions such that the range of f is contained in the domain of g. If f is derivable at x0 and g is derivable at f of x0, then the composite of g and f is derivable at x0. Composite of f and g and f. Composite of g and f is derivable at x0. அப்படிதான் வாசிக்கிறேன் நீங்க. And the derivative of composite function g and f at x0 equal to derivative of the function g at f of x0 into derivative of the function f at x0 to prove பண்ணலாம். We will going to prove this result. fங்கிறது x0 புள்ளியில் வகையிடத்தக்க சார்பு, gங்கிறது f of x0 புள்ளியில் வகையிடத்தக்க சார்பு. f of x0ங்கிறது f ஓட ரேஞ்ச், அதுதான் ஜியோட டொமைனா இருக்கிறது. அதாவது f and g be the function such that the range of f is contained in the domain of g. range of fங்கிறது தான் டொமைன் ஆஃப் ஜியா இருக்கு. இங்க பாருங்க, அதற்காக ஒரு எக்ஸாம்பிள். illustrate the example for the theorem. இந்த தியரத்தை இந்த எக்ஸாம்பிள் மூலமா விளங்கிக் கொள்கின்றோம். fங்கிறது f of x equal to 2x, ஜிங்கிறது g of x equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணிடலாம், நம்ம இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணிடலாம். அப்போ இதெல்லாம் எக்ஸ், அதாவது எஃப்போட டொமைன், எஃப்போட கோடொமைன் பார்த்தீங்கன்னா 12 மல்டிபிள் பண்ணி 2 4 6 8 10. என்ன காரணம்? 2 into 1 2, 2 into 4 8, 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 8, 2 into 5 10. இதெல்லாம் ரேஞ்ச், இதான் ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் டொமைன் ஆஃப் ஜி. அதை மறந்துடாங்க, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. such that the range of f is contained in the domain of g. இதான் ரேஞ்ச் ஆஃப் எஃப். இந்த எஃப்போட ரேஞ்ச் இது பேர். இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோட டொமைனாக இருக்குது. டொமைனாக இருந்ததுன்னா இதோட கோடொமைன் இது. ஏன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 4 ஸ்கொயர் பண்ணி 16, 6 ஸ்கொயர் பண்ணி 36, 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64, 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100 பிகாஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கம்போசிட் மட்டும் பாருங்க, ஜி அண்ட் எஃப். கம்போசிட் ஜி அண்ட் எஃப், அதாவது கம்போசிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஜி அண்ட் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி என்ற சார்பு அதுக்குள்ளார எஃப் ஆஃப் எக்ஸை இன்சர்ட் பண்ணிடணும். We insert the function f of x into g, g of f of x. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா g of f of xங்கிறது 2x. அப்போ g of xங்கிறது x ஸ்கொயர், ஏன்னா 2x தி ஹோல் ஸ்கொயர், அப்போ 4x ஸ்கொயர். This is composite of two functions g and f, 4x ஸ்கொயர். அதான் இந்த எல்லோ கலர். இப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா கம்போசிட் ஃபங்க்ஷன் g and fக்கு பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து a, கோடொமைன் வந்து சி. அப்ப பாருங்க, 1 4 into 1 square, that is 4. 2 4 into 2 square, that is 16. 3 4 into 3 square, that is 9. 4 into 9, 36. 4 into 4 square, 16 into 4, that is 64. 10 square நேடினா 100. 4 into 5 square, அதான் 100 ஆயிடுச்சு. அதனால this is composite of the function g and f. தான் இந்த எல்லோ கலர்ல எழுதிங்க, அதனால தான் இங்கே எல்லோ கலர்ல போட்டு மேப்பிங் வந்து இங்கேருந்து இங்கே இருக்கு பாருங்க. கம்போசிட் பண்ணின பிறகு இது வந்து டிஃபரன்சிபிள் அட் x0. இதெல்லாம் x0ன்னு எடுத்துக்கிறேன். இது ஏதாவது ஒரு புள்ளி x0ன்னு எடுத்துட்டீங்கன்னா x0 புள்ளியில் கம்போசிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் g and f is derivable. ஆல்ரெடி fங்கிறது இதில் x0 புள்ளியில் derivable, gங்கிறது f of x0 புள்ளியில் derivable. g is differentiable at f of x0. f is derivable at or differentiable at x0. இதெல்லாம் x0. அப்படின்னா நம்ம இந்த இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூஃப் பார்ப்போம். Proof.
let h equal to composite of g and f. அதான் ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஹெச்ங்கிற ஃபங்க்ஷன். அப்போ h of x equal to g of f of x. composite of g and f. இது மறந்துடாதீங்க, இது மிக முக்கியமான கூற்று, definition. Then we have to prove that h is differentiable at x0. ஆமா, composite function நம்ம differentiable at x0 prove பண்ணணும். ஃபர்தரா இதையும் ப்ரூவ் பண்ணணும் நம்ம, h dash of x0. அப்போ என்ன மீனிங்? derivative of h at x0 equal to derivative of g at f of x0 into derivative of f at x0. இதை ப்ரூவ் பண்ணணும். since g is differentiable at f of x0. இப்போ f is differentiable at x0 னா என்ன எழுதுவீங்க நீங்க? f is differentiable at x0 னா limit of the ratio f of x minus f of x0 divided by x minus x0 equal to f dash of x0 when x tend to x0. அதுதான் definition. இப்போ g is differentiable at f of x0ங்கிறப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். when approach f of x0 by t, எது t ஆல் f of x0 என்ற புள்ளி அணுகுகிற போது அல்லது நெருங்குகிற போது, f of x0 புள்ளியை t ஆல் நெருங்குகிறோம், அணுகுகின்றோம், அது நெருங்குகின்றோம், அப்ரோச் பண்றோம். இப்போ t equal to f of x0, f of x எடுத்துக்கிறேன். இப்போ t க்கு பதிலாக f of x கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஆயிடும், t equal to f of x. இது சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடும். இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இங்கே மல்டி பண்ணினா எலிமினேட் ஆயிடுச்சு, இங்கேயும் மல்டி பண்ண வேண்டியிருக்கு, அது அப்படியே இருக்கு. g dash of f of x0 அப்படியே இருக்கு, இது அப்படியே தான் இருக்கு, நியூமரேட்டர் அப்படியே இருக்கு. ஒன்ஸ் அதை திரும்ப உங்களுக்காக எழுதியிருக்கேன், வேணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். யாரும் பாராயணம் பண்ணாங்க, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து வகுப்பறையிலே பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்கள் படிக்கணும், இந்த விடுமுறையை பயன்படுத்தி கொண்டு படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். h of x equal to g of f of x. அதாவது h of xங்கிறது தான் கம்போசிட் ஆஃப் g and f. அப்போ g of f of x, அதனால் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதுங்க, h of xன்னு எழுதிக்கலாம். இது பதிலாக எழுதிக்கலாம் h of x0, g dash of f of x0 அப்படியே இருக்கிறது, இது அப்படியே இருக்குது. இப்போ டிவைட் பண்ணுங்க, இருபுறமும் x minus x0 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். taking the limit on both sides, approach x0 by x. x0 என்ற புள்ளியில் x ஆல் நெருங்குகிறோம் அல்லது அணுகுகிறோம். limit of the ratio h of x minus h of x0 divided by x minus x0 when x tend to x0, we approach x0 by x, it is g dash. அது அப்படியே இருக்கு, இங்கே லிமிட் எழுதணும். இப்போ இதுதான் this is definition for f is differentiable at x0. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பாராயணம் பண்ணிடாதீங்க தயவு செய்து. சந்தேகம் இருந்தால் வகுப்பறையில் பதிவிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ இது வந்து h dash of x0 முடிஞ்சிடுது தேரம். h dash of x0 from the definition of the derivable function. என்னது? derivative of h at x0 equal to derivative of g at f of x0 into derivative of f at x0 என்று ப்ரூவ் பண்ணிடும். this is the proof. இதுதான் derivable of the composite function g and f. மறந்துடாதீங்க, இதெல்லாம் திரும்ப ஒரு முறை நன்றாக படித்து பாருங்கள், எளிமையாக புரியும். அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம்பிள். let f be the function defined on R by setting f of x equal to x square sin 1 by x when x not equal to 0. x பூஜ்ஜியம் அல்லாத நிலையில் இந்த ஃபங்க்ஷன் இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது. எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் பேரு. x பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு பூஜ்ஜியம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா f is differentiable for all x belongs to R and f dash is not continuous at x
equal to 0. That's proof. We show that f is derivable for all x belongs to all, and that f dash is not continuous at x equal to 0 என்பதை ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். பல்கலைக்கழக வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினாவாக நான் கருதுகின்றேன். f dash of x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸு ஸ்கொயர் இதை டிஃபரன்ஷியேட் 2x இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. எக்ஸில் அமைந்த இரு சார்புகள் ஒன்றுக்கொன்று மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ப்ளஸ்ஸு இப்போ இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். சைனா பண்ணிடலாம் மைனஸ் காஸ் எக்ஸ், அதான் மைனஸ் காசு 1/x டிஃபரன்ஷியேட் 1/x². அந்த x² இந்த x² கேன்சல் ஆகி இப்படி வந்து நிற்குது. x நாட் ஈக்குவல் டு 0. இப்போ f dash ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. எக்ஸ் பதிலாக 0 கொடுத்தீங்கன்னா 0 போயிடும். என்னோட 0 இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த f dash ஆஃப் x அந்த ஃபங்க்ஷனை வலதுபுறமாக இருந்து நெருங்குறோம். 0ஐ வலதுபுறமாக நெருங்குகின்றோம். f dash ஆஃப் x என்ற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். இப்போ இங்கே கவனிங்க, லிமிட் h tends to 0, h greater than 0 na, this is equal to the definition of the function derivable at x0. A function f is derivable at x0, அதுக்கு ஈக்குவலான டெஃபினேஷன் தான் இது. அதை நன்றாக நீங்கள் விளங்கிக்கிட வேண்டிய எக்ஸ் எஃப் 0 + h ஒரு வேரியேஷன் இருக்குது, இங்கே வேரியேஷன் இல்லை. இந்த ஹெச்சை வேரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். ஹெச்சை நீங்கள் நெருங்குறப்பெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். h tend to 0 0ஐ அணுகிற போதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேரியேஷன் தான் டிஃப்ரென்சியேஷன், டிஃப்ரென்சிபிலிட்டி. அப்போ 0ஐ வலப்புறமாக ஹெச்சால் நெருங்குகின்றோம். ஹெச்சால் அணுகுகிற போது limit of the ratio f of 0 plus h minus f of 0 by h when h tend to 0 from the right. இப்போ x பதிலா 0 plus h இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அதனால் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதை சிம்ப்ளை பண்ணி எழுதிடலாம். h² ஒரு h கேன்சல் ஆகிடுச்சு. h sin 1/h. இப்போ லிமிட் ஆஃப் h sin 1/x h equal to 0 when approach 0 by h from the right. இது பேர் from the right. இங்கே h இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனை 0 போயிடும். அதே மாதிரி இடதுபுறமாக நெருங்குகின்றோம். நெருங்குறோம். அப்போ இங்கே ஒரு மைனஸ் h இருக்கும். இங்கே ஒரு h², இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இங்கே மைனஸ் வந்தது இதாகி திரும்பவும் நம்மளுக்கு 0 கிடைக்குது. லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் sin 1/h when approach 0 by h from the left is also 0. அதனால f dash of 0 from right, f dash of 0 from left இதெல்லாம் ஒருங்கே 0 இருக்கிறது, கிடைக்கப்பட்டு விட்டது. f is derivable at x equal to 0. அதனால இது 0 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு வேல்யூ which is exist and finite. அதனால f dash of x is exist, f is differentiable at x equal to 0 என்று எழுதுகிறோம். Now இப்போ f dash of xங்கிறது which is not continuous at x0 எழுதுனா அதுதான் இப்போ எழுதுகிறோம். when x tend to 0, continuous ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் f is continuous at x0 தான் லிமிட் f of x when x tend to 0 exists and is finite which is equal to f of x0 இருக்கும். அதாவது இங்கே எப்போ ஃபங்க்ஷனே f dash of xன்னு நம்ம எடுத்துட்டா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஃபங்க்ஷனே f dash of x தான் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் அட் x equal to 0ல் கண்டினியூஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால் f dash of கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு புரியலைன்னா என்ன புரியலைங்கிறத பதிவிடுங்க தயவு செய்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா சைபராக போயிடும். லிமிட் அப்ரோச் பண்ணுறப்போ இது சைபராக போயிடும். இங்கே சைபர் இருக்கிறதுனால இது சைபராக போகாது. ஏன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ ஒரு நிலையான வேல்யூ கிடைக்காது, மாறி வேல்யூ கிடைக்கும். அதனால் இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 which is does not exist.
அதனால லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f dash of x